நம்ம அமைச்சர் அதேபோல நம்முடைய எம்எல்ஏ உள்ளிட்டோர் முன்வச்சிருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் 9 புதிய அறிவிப்புகளை நான் இப்பொழுது வெளியிட போகிறேன். முதலாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி 4 வழித்தடத்திலிருந்து 6 வழித்தடமா 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாடனை மற்ற அரசு மங்கல வட்டங்கள் இருக்கக்கூடிய 16 முக்கிய கண்மாய்கள் 18 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோகவங்கை, வித்தானூர் உள்ளிட்ட 6 கண்மாய்கள் 4 கோடி 65 லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சிக்கல் கண்மாய்கள் 2 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பரமக்குடி நகராட்சிக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியினுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கும் வகையில் 10 கோடி ரூபாய் செலவிலும் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். எட்டாவது அறிவிப்பு, கீழக்கரை நகராட்சிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடமும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, கமுதை பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் பதன கிடங்கு அமைக்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவ நண்பர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? காரணம், அந்த அளவுக்கு மீனவர்கள் நிறைந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு. அதுல 25 விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் 10 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தேன். அந்த 10 அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன்.